அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 11வது பாடல். இந்த பாடலை பாடுவதன் மூலமாக பிறப்பின்மையை நாம் அடைய முடியும். மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். தோழிமார்கள் அனைவரும் எப்படி பாவை நோன்பு எடுக்கின்றனர்? வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய பொய்கையில் மூழ்கி நீராடுகின்றனர். எதற்காக நீராடுகின்றனர்? மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி. எப்படி நீராடுகின்றனர்? சிவபெருமானை மனதில் நினைத்துக் கொண்டு சிவ சிந்தனையை வைத்துக் கொண்டு அவர்கள் பொய்கையில் மூழ்கி மூழ்கி நீராடுகின்றனர். சிவபெருமானினுடைய கழல் அணிந்த திருவடிகளை நினைந்து நினைந்து பாடுகின்றனராம். கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் என்கின்றாள் ஒரு தோழி. ஐயா சிவபெருமானே, ஐயா என்றால் தலைவனே என்று அர்த்தம். உலகிற்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவனே, முன்னோர்கள் எமக்கு முன்னோர்களாக இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எப்படி உன்னுடைய திருவடியை அடைந்தனரோ அதனை தெரிந்து கொண்டு நாங்களும் அதே வழியில் உன்னுடைய திருவடியை அடைவதற்காக இந்த நோன்பினை எடுக்கின்றோம் என்கின்றனர். ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆர் அழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி. எப்படி இருக்கின்றான் எம்பெருமான்? பொன்னார் மேனியனாக இருக்கின்றான். பொன் போன்று ஜொலிக்கக்கூடிய நிறத்தினை உடையவனாக சிவபெருமான் இருக்கின்றான். வெந்நீற்றினை உடல் முழுவதும் பூசி இருக்கின்றான். மிக அழகாக சொல்வார் திருஞான சம்பந்தர் தம்முடைய முதல் பதிக பாடலில் சிவபெருமான் எப்படிப்பட்டவன் என்கின்ற பொழுது, தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என்பான். வெந்நீற்றினை சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கின்றதல்லவா, சாம்பல் இருக்கின்றதல்லவா, அதனை உடல் முழுவதும் பூசி இருக்கக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கின்றான் என்பார் திருஞான சம்பந்தர். அதைத்தான் இங்கு இருக்கக்கூடிய தோழிமார்களும் வெந்நீர் ஆடி செல்வா, உடல் முழுவதும் சாம்பலை பூசி இருக்கக்கூடியவன், திருநீற்றினை பூசி இருக்கக்கூடியவன். அது மட்டுமா, சிறு மருங்குல் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா, அழகிய இடையினை உடையவளாக இருக்கக்கூடியவள், மை பூசிய கண்களை உடையவள். யார்? பார்வதி தேவி. பார்வதி தேவிக்கு மணவாளனாக இருக்கக்கூடியவன். இதற்கு முந்தைய 10வது பாடலில் தான் கேத்தார கௌரி விரதத்தினுடைய நோன்பின் சிறப்பினை நான் கூறியிருப்பேன். அதுபோல மனதிற்கு நினைத்த ஒரு மணவாளன் நமக்கு கிடைக்க வேண்டும். மணவாளன் மனதில் நாம் முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் என்பதற்காக இந்த பாடலில் தோழிமார்கள் அனைவரும் கேட்கின்றனர். சிறு மருங்குல் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா, பார்வதி தேவிக்கு எப்படி மனம் நிறைந்த மணவாளனாக நீ இருக்கின்றாயோ அது போல ஒரு மணவாளன் எங்களுக்கும் வாய்க்க வேண்டும். அடுத்து, ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம். நீ எப்படி திருவிளையாடலின் மூலமாக பல அடியார்களை ஆட்கொண்டு அவர்களுக்கு அருள் வழங்கினாயோ அதையெல்லாம் நாங்கள் எங்களுடைய சான்றோர்கள் சொல்ல கேட்டு அது போல நடந்து கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். பாவை நோன்பு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த சிவனடியார்களுக்கு எப்படிப்பட்ட பெரு வாழ்வினை நீ வழங்கினாயோ அதே வாழ்வினை எங்களுக்கும் வழங்க வேண்டும். எனவே எங்களை நீதான் காப்பாற்ற வேண்டும். உன்னை இருக நாங்கள் பற்றி கொண்டோம் என்பதாக இந்த பாடலானது நமக்கு அமைந்திருக்கின்றது.
கிடைத்தற்கரிய மனித பிறவியை பெற்றவர்கள் மிகவும் பேரின்பமாக இருக்கக்கூடிய பிறவி பிணியை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இந்த பாடலை நாம் பாட வேண்டும் என்று கூறி மீண்டும் நாளை 12வது பாடலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.